அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பாசத்துக்குரிய என் அருமையான ஜான் பில்டோ அவர்களே, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் தங்களை போல அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களான அருட்தந்தையர்கள், அருட்தந்தை விக்டர் தாஸ் அவர்களே, அருமையான ரஞ்சித் அவர்களே, இந்த திருப்பலியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தேவனக்கத்தை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அழகான 4 அன்பு பிள்ளைகளே, இவர்களுடைய பெற்றோர்களே மற்றும் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, பாசமிகு அன்பு மழலை செல்வார்களே, உங்கள் அனைவருக்கும் முப்பது விழாவில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபை பிறக்கக்கூடிய திருவிழா, இதுதான் திருச்சபை உருவாக்குகிறது. யூதர்கள் பாலஸ்தீனா நாட்டில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்திருந்தார்கள். பாலஸ்தீனா என்பது பெரிய, அங்கே நிறைய நாடுகள், ஜெருசலேம், யூதேயா, இதுமேயா, இப்படி பல நாடுகள். இந்த பல நாடுகளில் ஈஜிப்தில் இருந்து வந்த இந்த யூதர்கள் பல இடங்களில் வசித்துள்ளார்கள். இதில் நாசரேத் இயேசு வாழ்ந்த இடமும் ஒன்று. இவ்வாறு இவர்கள் எல்லோரும் கூடக்கூடிய 3 திருவிழாக்கள் அவர்களுக்கு இருந்தது. இந்த 3 திருவிழாக்களில் ஒன்று புளிப்பில்லா அப்ப திருவிழா, பாஸ்கா திருவிழா. இதற்கு எல்லோருமே ஒன்று கூடுவார். அங்கேதான் பலி அப்போது நடக்கும். அந்த திருவிழாவில் ஆண்டவர் இயேசு இறந்தது. இன்னும் 2வது திருவிழா என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய அறுவடை திருவிழா. இந்த அறுவடை திருவிழா கடவுள் கொடுத்த அந்த தானங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா. இந்த அறுவடை திருவிழா என்பது இந்த பாஸ்கா பலி போட்ட திருவிழாவிலிருந்து 50 நாள் பின்னிட்டு இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடுவார்கள். நீசான் மாதத்தில் கொண்டாடுவார். 50வது நாள் இன்று இயேசு இறந்து 50வது நாள். ஆகவே இதை இப்போது பெந்தெகோஸ்தே திருவிழா என்று குறிப்பிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்த விழா.
ஆகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறைப்பொருளை நிறைவுரை செய்கின்றேன். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகம் ஆதரவு மக்களை பிரிந்தனர். அவ்வாறு ஆற்றமை கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உண்மை வேண்டுகின்றோம். அப்பத்தை எடுத்து மக்களவை செலுத்தி அதை கேட்டு நம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை நிறைந்த தனது திருக்கைகள் ராஜ்யம் நிறைந்த கிண்ணத்தை தம் சீடர்களுக்கு வைத்து அவர் நன்றி கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றேன். ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். Oh
தமது ஒளியை செலுத்தி ஒழுங்கிட செல்வாரா